இயக்குனர் எம் பாரதிராஜா அவருடைய உடலுக்கு தொடர்ந்து திரைத்துறையினரும் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், நடிகர் கார்த்திக் ஆகியோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நடிகர் கார்த்திக்கை பொறுத்த வரைக்கும் அவரை திரைத்துறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே திரு பாரதிராஜா தான். அலைகள் ஓய்வதில்லை படம் மூலமாக திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் திரு பாரதிராஜா. அதுக்கப்புறம் அவங்களுக்கான பயணம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணமாக இருந்திருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப அமைதியாக தன்னுடைய இறுதி அஞ்சலியை நடிகர் கார்த்திக் செலுத்திட்டு வரக்கூடிய காட்சிகள் இவை. அஞ்சலிக்காக சென்னையில் இரவு 9 மணி வரைக்கும் இயக்குனர் எம் பாரதிராஜா அவருடைய உடல் வைக்கப்பட இருக்கிறது. அதற்கு பின்னர் அவருடைய உடலானது தேனிக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அங்கே தேனியில் காட்ரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணையில் பாரதிராஜாவுடைய உடல் நாளைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. நாளை மாலை 3 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழலில் இன்று இரவு 9 மணி வரைக்கும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை முதலே அரசியல் கட்சி தலைவர்கள், துறை பிரபலங்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்திக்கிட்டு வராங்க. அந்த வகையில் நடிகர் கார்த்திக் அஞ்சலி செலுத்திட்டு வரக்கூடிய காட்சிகள் இவை. ஒரே ஒரு லைன் தான். என் குரு இங்கே தான் இருக்கார். எங்க குடும்பம் ஒரே ஒரு லைன் தான். என் குரு இங்கே தான் இருக்கார். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.